கர்த்தர் நாமத்தை மைகுண்டதாக அடைந்த தேவன் இந்த 7ஆம் ஆண்டு துவக்க நாளை திருச்சபையை கூடி தொழுதுகளை இறக்கம் பாராட்டினார். 4 திருச்சபை மற்றும் தேவ பிள்ளைகள் ஒரு சிலர் நான் நேர் யாரும் சொல்ல 2-3 பேரும் சொல்லியிருந்தேன். என் அழைப்பை கேட்டு வந்த அனைவருக்கு இயேசு நாமத்தின் வாழ்த்துக்கள். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27. தெய்வத்தின் நாமத்தை மகிழ்ந்ததாக இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நாட்கள கேள்வி உண்டு. 2000 ஆண்டு முன்பாக இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நம்முடைய அக்கிரமம் பாவத்து மீறுதலாக மறித்து விட்டார். ஆனாலும் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது இல்லாம தொடர்ந்து நம்மை கண்காணித்து நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியான நம்ம கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது இல்லாம என்னிடாங்க தேவதூதர் கடந்து நம்ம பராமரித்துக் கொள்கிறார்கள். இப்படி பராமரித்துக் கொள்கிற அந்த நாட்கள்ல எதுக்கு திருச்சபை? ஏன்னா தேவன் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அவர் மரித்து ரத்த சிந்தப்பட்டு உயிர்த்தெழுந்து வேத வார்த்தையின் பேர கடந்து போயிட்டார். நம்மளை வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னுக்கடாங்க தெய்வத்தோடு இருக்கும்போது எதுக்கு சபை அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதன் அடிப்படையில் நாம் தெய்வ சமத்தில் நேற்று இரவு 11 மணிக்கு கேட்கும்போது ஏன் சபை ஒன்று அவசியமா? எல்லாமே கிறிஸ்து தன் சிலுவையை நடைமுறைப்படுத்திட்டார். தூதர்கள் பரிசுத்தவன இருக்கிறார்கள். இது இப்படி இருக்கும்போது எதுக்கு சபை ஒன்று நமக்கு அவசியம் என்று நம்ம மாத்திரம் உலகத்துல எல்லாரும் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பதான் தேவன் இந்த வார்த்தை சொன்னார். கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பெயர்த்துதமான மகிழ்மூல சபையாக அதை தமக்கும் நெறித்துக் கொள்வதற்கு தம்மை அர்ப்பணித்தார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் கடைசி காலத்துல ஒரு சபையை உருவாக்கி அது மூலியமா ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்படும் என்பதற்கான சபை. சபையோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல கோணத்துல பல சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை சபைக்குள்ளாக சுவிசேஷ ஊழியத்தை அறிவித்துக் கொண்டு வந்து சேர்த்து, அங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்காக தான். தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மள ஒன்றிணைக்கப்படுவதற்கு தான் சபை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். அவர் ஒருவனை அல்லவோ படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி. ஒரு மனிதனை உருவாக்க நோக்கம் ஒரு பக்தி உள்ள சந்ததி அந்த பூமியில கடந்து வர வேண்டும். தேவன் ஒரு திருச்சபையை உருவாக்க நோக்கம் ஒரு பக்தி உள்ள சந்ததி காணப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளதான் இறைமார்க்க நம் கடைசி காலத்துல இந்த வசனத்தெல்லாம் புரிஞ்சாதான் நமக்கு ஏன் சபைங்கிறது தெரியும். மனிதனை ஒரு 100 மனிதனை உருவாக்கி இருக்கலாம். அல்ல ஆதாரம் கட்டுக்கொண்ட பிறகு இன்னொரு மண்ணை எடுத்து இன்னொரு மனிதனை உருவாக்கி இருக்கலாம். அவனை சீர்படுத்தி சபைப்படுத்தி தேவன் உருவாக்கப்பட என்பதற்காக தான் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு மனிதனை என்று சொல்லுகிறது. அதே போல தேவன் ஏன் ஒரு திருச்சபை என்று சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா, ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்படுவதற்கு தான். இதை நீங்க அறிந்து கொண்டதான் நோக்கம் நான் உங்களுக்கு புரியும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையில் நீ அறியும்படி உனக்கும் எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. சபை என்பது எதற்காக உருவாக்கினான்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா கருப்பொருளும் எல்லா வசனத்தை நிறைவேற்றி கொடுப்பதுக்கு தான் சபை. அதான் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு தனி மனிதன் இயேசு அறிந்திருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் தேவனை தொழுது கொள்கிறான். அதனால அவன் இறை மார்க்கத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. வேதம் எதிர்பார்க்கிற ஒரு பூர்ண தத்துவத்தை அடைய முடியாது. அதனால சபையோட நோக்கம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய படித்திருக்கிறோம். இன்னைக்கு A1 என்று சொல்லுகிற நிறைய விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆட்களை நியமிக்கிறார்,
ஒரு சமயங்களை உருவாக்குகிறார். அந்த சபையாக ஏன் உருவாக்குறாங்க நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு தனி மனிதன் தன் தேவனை தொழுது கொள்வதனாலே, ஒரு தனி மனிதன் தேவனை ஆராதிப்பதனாலே தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியவே முடியாது. அது சபையாக ஒருங்கிணைத்துதான் அந்த ஊழியர்களை நடைமுறைப்படுத்துகிறான். அதன் அடிப்படையில் தான் தேவன் சபை என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். இஸ்ரவேலை தப்பினவர்களுக்கு அந்நாளில் கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிழ்மையாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கும் சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். அப்போது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் ரத்தபலி அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனிலிருந்து மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவனுடைய பரிசுத்தன் என்றும் சொல்லப்படுவான். அதனால இறை சமூகம் சொல்லுகிற தேவ தீர்மானம் என்பது இஸ்ரவேலை தப்பினவர்களுக்கு கர்த்தரின் கிளையின் அலங்காரமா மகிழ்மை இருக்க, பூமியிலே சிறப்பும் அலங்காரமா இருப்பதற்காக அவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தை அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் அவனை உருவாக்கப்படுவதற்காக. சபை என்பது ஒரு பள்ளிக்கூடம் போல, ஒரு களத்து மேடு போல. அங்கதான் மனிதனை உருவாக்க முடியும், அங்கதான் நெல்மணிகளை சுத்தம் செய்ய முடியும். சபை என்பது நமக்கு எதற்கு நீங்க அறிந்து கொள்ள